அனைவருக்கும் வணக்கம். ரோஷி ஹரிந்த். இன்றைக்கு இந்த விஷயம் சம்மந்தமாக கதைக்கலாம்ன்ற இப்போ நான் கதைக்கிற எல்லாமே இந்த தனிப்பட்ட ஒரு தோட்ஸ் தான். இந்தியன் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு கேர்ள் ஒரு ஆள் ஸ்கூலில் மைக்கப் வாங்கி கதைச்ச ரிலேட்டடான விஷயம். அது வந்து என்ன தனிப்பட்ட கருத்தை நான் சொல்கிறேன். எல்லா நிறுவனங்கள்லேயும் சில சில விஷயங்கள் நடக்கும். பாடசாலைகளில், பல்கலைக்கழகங்களில் அந்த பெண்ணோட உரிமை அவள் அதில் கதைச்சது எல்லாருமே விஷயங்களை சொன்னாலும் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு பக்க சைட் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் தெரிஞ்சு கொள்கிறோம். எந்த ஒரு விஷயத்துலையும் எப்போவுமே ஒரு விஷயத்துக்கு 360 பாயில் காரணங்கள் இருக்குது. அதுகளை தெரிஞ்சு கொள்ளணும். முதலாவது வந்து அந்த பாடசாலை ஆசிரியரை சார்ந்து அவைற்ற கருத்து என்னென்னு தெரிஞ்சு கொள்ளணும். என்னை பொறுத்த வரைக்கும் ரிஹர்சல் ஒன்று வரையில் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் அவை கண்ட ஒரு தனி ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும், தனி ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தால் தான் அது எந்த வகையான ஒரு திறமையான ஆளாக இருந்தாலும், என்ன வகையான பெரிய ஒரு ஒலிம்பிக் போயிருந்தாலுமே அந்த நிறுவனத்தின் கட்டுப்பாட்டுகளை இருக்கிறார்களுக்கு தான் அதுக்குரிய அவார்ட்ஸ் சரி, அதுக்குரிய விஷயங்கள் வந்து கிடைக்கும். சரியா, சுயாதீனமாக நான் இந்த விஷயத்தில் இதானே, நான் இந்த விஷயத்தில் சுப்பீரியர், அதனால் என்ன எல்லோரும் கவனிக்கணும், எனக்கு தான் இதெல்லாம் வரணும் அப்படி நாங்களாகவே டிஃபைன் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு நிறுவனம் சார்ந்த விஷயங்களை வந்து அது ஒரு சரியான விஷயமாக படாது. முதலாவது அவங்களுக்குரிய அந்த அவார்ட்ஸ் கிடைக்காம போனது வந்து ஒன்று வந்து பிரின்சிபல் சார்ந்து அவைண்ட நிறுவனத்தின் அவைண்ட ப்ரொக்யூமெண்ட், அவைண்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அது என்னது மேபி அவையில் இருக்கலாம். ஓகே, ரிஹர்சலுக்கு வராதாக்களுக்குரிய வந்து அவார்ட்ஸ் இருக்காது. ஏன்னா ஒருத்தரையுமே சுப்பீரியராக ட்ரீட் பண்ண இல்லாது. எல்லா பிள்ளைகளும் வந்து கேட்க நான் மட்டும் பெற மாட்டேன், ஆனால் எனக்கு நீங்கள் அவார்ட் தரணும்னு வித்தியாசமாக காட்ட இல்லாது. அட் த சேம் டைம் அவளுக்கு ஆல்டர்னேட்டிவாக அந்த அவார்ட் எடுத்த பிள்ளை அவள் பற்றியும் எந்த ஒரு தகவலும் பெருசாக வரையில். அவங்க மேபி திறமையில் பார்க்க ஈக்குவலாக இருக்கலாம், இல்லாட்டி வேலும் பார்க்க மேம்பட்டாக்களாக இருக்கலாம். அண்ட் எல்லாருமே தனி மனிதராக நாங்கள் யோசிக்கிறது வி ஆர் த பெஸ்ட், எல்லோரும் பார்க்க பெஸ்ட் அப்படி என்று நாங்களாக டிஃபைன் பண்ணல அதுங்களை. அது அந்த நிறுவனத்தின் அந்த கட்டுக்கோப்புகளில் அந்த நிறுவனத்துக்குரிய அந்த பாடசாலைக்குரிய விதிமுறைகளுக்குள்ள வரைக்குள்ள யாருக்குரிய ஒரு அவார்ட்ஸ் என்றாலுமே இருக்கும். எக்ஸாம்பிள் ஏ லெவல் எடுத்து பார்த்தா கூட 3 வருடமும் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தாலும் ஜென்ரல் நாலேஜுக்கு பாஸ் பண்ணிட்டு யூனிவர்சிட்டி போயிடலாம். அதே மாதிரி ஒவ்வொரு விளையாட்டுத்துறை சார்ந்தும் சரி, ஒவ்வொரு பாடசாலை சார்ந்த விஷயங்களும் சரி, அந்த நிறுவனத்துக்கண்டு ஒரு தனிப்பட்ட யாப்புகள், தனிப்பட்ட ரூல்ஸ் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிக்கல தான் அவைக்குரிய அவார்ட்ஸோ அவைக்குரிய ரிவார்ட்ஸோ வந்து அந்த நிறுவனத்தால் அந்த பாடசாலையால் வழங்கப்படும் என்றது தான் இன்டர்வியூ. அப்போ தனியாக பிள்ளை மைக்க வாங்கி கதைச்சிட்டு போல்டானால் ஸ்மார்ட் ஆனால்ன்றது ஓகே. அந்த டைமில் இன்னொரு சைட்டெல்லாம் யோசிக்கணும். ஒரு பாடசாலை அதிபரை அந்த பப்ளிக்கில் வச்சு ஒரு ஆக்களுக்கு முன்னால் ஒரு தன்னை சுப்பீரியராக காட்டி ஒரு அதிபரை வந்து எல்லாருக்கும் முன்னால் ஒரு அக்யூஸ் பண்ணுறதை வந்து ஒரு பார்வையாளர் வீதியில் அது ஒரு சரியான விஷயமாக நான் பார்க்கல. அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்குரிய விஷயங்கள் இன்டர்னலாக இருந்திருக்கலாம், சட்ட ரீதியாக இருந்திருக்கலாம். உலகம் வந்து எப்போவுமே பெண்கள் சொல்கிறது சிம்பிளாக கேட்கும். சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இதே ஒரு ஆம்பளைப்படி அந்த மைக்கை வாங்கி கதைச்சிருந்தா விட்ட நிலைமை என்னன்றதை உங்களை எல்லாருக்கும் தெரியும். சரிதானே? அப்போ சில விஷயங்கள் வந்து ஒரு சைட்டால் மட்டும் சொல்கிறத கேட்டுட்டு மோட்டிவேஷனல் கதைக்கிறதிலும் பார்க்க மற்ற சைட்டும் ஒரு ஸ்டோரி இருக்குது. சரி, அந்த சைட் ஸ்டோரியிலையும் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அவார்ட்ஸ் கொடுக்காத பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் ஏன் வாக்கு இல்லை என்றதுக்கு அந்த நிறுவனம் சார்ந்து ஒரு சரியான காரணம் இருக்குமென்றதை நான் வலிமையாக நம்புகிறேன். சரிதானே? இதுதான் என் தனிப்பட்ட கருத்து. நன்றி, வணக்கம்.